அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்துவாராக. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் அற்புதமான காரியங்களை நம்முடைய பிள்ளைங்களுக்கு செய்வார். சுதந்திரிக்க வேண்டிய இடத்தை, ஆசீர்வாதத்தை, நன்மையை, அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அடைவதற்கு முன்பாக அதிலிருந்து சில காரியங்களை எடுத்து காண்பிப்பார், அடையாளமாய் காண்பிப்பார். இதை பார்த்தாவது இந்த ஜனங்கள் விசுவாசித்து, இந்த பிள்ளைகள் என்னை நம்பி அதை முழு மூச்சோடு சுதந்திரிப்பார்கள் என்பதற்கு ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு முன்னாடி கொண்டு வருவார். அப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக ஒரு காரியத்தை செய்தார். அதை பார்த்த பின்பு அவர்களுடைய மனநிலை இரண்டு பிரிவாக பிரிந்த ஒரு மனநிலையாய் இருந்தது. வாசிக்கிறேன் அந்த வசனத்தை. என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 27வது வசனம். அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். இது அதனுடைய கனி. ஒரு திராட்சை கொலையை 2 பேர் சுமந்து கொண்டு வருகிற அளவிற்கு மிக பெரிதா இருந்தது. அந்த கனிகள் எல்லாம் பார்க்கும்போது மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாய், ஆச்சரியமாய் அநேகர் பார்த்தார்கள். சிலர் வேறு விதமாய் பார்த்தார்கள். பாருங்கள், சிலர் எப்படி பார்த்தாங்கன்னா, இந்த கனியிலே இவ்வளோ பெருசாக இருக்கு, அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இந்த கனி இவ்வளோ பெருசாக இருக்கு, இதை சாப்பிட்றவங்க எப்படி இருப்பாங்க, பயங்கர பலசாலியாக இருப்பாங்க, அதனால் அவங்கக்கிட்ட எல்லாம் போய் நம்ம யுத்தம் பண்ண முடியாது. அந்த 12 பேர் வேவு பார்க்க போனவர்கள் 10 பேர் இதை தான் சொல்லுவாங்க. ஐயோ, அவங்க பயங்கர உயரமாக இருந்தாங்க, அவங்க பார்வைக்கு நாங்கள்லாம் சும்மா வெட்டுக்கிளிகளை போல சின்னதாக இருந்தோம், அவங்க எவ்வளோ பெரிய பலசாலிகள் தெரியுமா, பாருங்கள் இந்த பழத்தையெல்லாம் சாப்பிட்டுட்டு எப்படியெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி 10 பேர் சொல்கிறாங்க. ஆனால் காலேபும் யோசுவாவும் சொல்கிறார், நாம் சுதந்திரிக்க வேண்டிய அந்த இடம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால் நிச்சயமாக அதை சுதந்திரிக்கலாம். அவர்களை காத்த நிழல் விலகி போயிற்று. அவங்க விசுவாசமான வார்த்தைகளை சொல்கிறாங்க. இப்போ நம்ம மனநிலையை அங்கே கொண்டு வருவோம். சில நேரங்களில் ஆண்டவர் காண்பிக்கிற அந்த அடையாளங்கள் சிலருக்கு இடறி போக வைக்கும், சிலருக்கு விசுவாசத்தை தூண்டும், சிலருக்கு பயங்கர போராட்டமான ஒரு மனநிலையை கொண்டு வரும், சிலருக்கு பயங்கர விசுவாசத்தை தட்டி எழுப்பி கண்டிப்பாக அதை சுதந்திரிப்பேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை கொண்டு வரும். இந்த காலை நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற, நீங்கள் விசுவாசித்திருக்கிற, அல்லது ஆண்டவர் உங்களுக்கு காண்பிக்கிற, சொன்ன, வாக்குத்தத்தம் பண்ணின சில காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி அடையாளமாக கொண்டு வந்து நிறுத்துவார். அப்படி நிறுத்தும்போது இந்த 10 பேருடைய விசுவாசமா அல்லது 2 பேருடைய விசுவாசமா, இங்கே ரொம்ப முக்கியம். நம்ம 2 பேருடைய விசுவாசம் தான் நமக்கு தேவை. யோசுவாவும் காலேபும் சொல்லுகிறார்கள், அதை கண்டிப்பாக நாம் சுதந்திரிப்போம். காலேபு குறித்து ஆண்டவர் சொல்லார் பாருங்க. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில், என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருந்தபடியினால், உத்தமமாக என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். என்ன ஆச்சரியம் பாருங்கள். அபிஷேகம் பெற்றவர்கள், தேவனுடைய கிருபையினால் நிரப்பப்பட்டவர்கள் பார்க்கிற பார்வைக்கும், தேவனோடு கூட நெருங்காமல் உலகத்தை மாத்திரம் பார்த்து அதை மாத்திரம் சார்ந்து அதை பார்க்கிறவர்களுடைய பார்வையும் வித்தியாசமாக இருக்கிறது. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நமக்கு சில அடையாளங்களை கொடுக்கும்போது நம்ம அதை பார்க்குற வழியில் நமக்குள்ள ஒரு விசுவாசம் எழும்பணும். அந்த விசுவாசம் எழும்பி அதை சுதந்திரிப்பதற்கு ஜெபத்திலே, விசுவாசத்திலே, வேத வசனத்திலே தரித்திருந்து, அபிஷேகத்திலே நிரம்பி, வாக்கு தத்தங்களை பிடித்து செபித்து எப்படியாகிலும் அதை சுதந்திரிக்க வேண்டும். ஆமென். இதை செய்யும்போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும், தேவனும் சந்தோஷப்படுவார். இந்த காலை நேரத்தில் நமக்குள்ள இந்த யோசுவா காலேபினுடைய விசுவாசம் எழும்பட்டும். அந்த பழங்களை பார்த்த உடனே மற்றவங்களாம் இடறி போனது போல சில ஆசீர்வாதங்கள், சில காரியங்களை பார்த்த உடனே பயப்படாமல் கர்த்தரை சார்ந்து, கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால் நிச்சயம் அதை சுதந்திரிப்போம்னு சொல்லி அதை விசுவாசத்தோடு தடைகளை தாண்டி போவோம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். சேர்ந்து ஜெபிக்கலாமா? அன்பு நிறைந்த பிதாவே, யோசுவாவும் காலேபும் கானான் தேசத்தை வேவு பார்க்க போய் வந்து அவர்களுக்குள்ளாய் ஆண்டவர் ஒரு பலத்த விசுவாசம் உண்டாகி
அதை சுதந்தரிக்க முழு மூச்சோடு முனைப்புடன் செயல்பட்டது போல எங்களுக்கும் அப்படிப்பட்ட விசுவாசத்தை தந்து தேவன் எங்களுக்கு காண்பித்த அந்த ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, நித்திய ஜீவனை சுதந்தரிக்க முழு மூச்சோடு கூட போராட உதவி செய்யுங்க. 10 பேர் பார்த்து வந்து அவிசுவாசத்தோடு சொல்லி தேவனுடைய நன்மையை இழந்தது போல நாங்கள் ஆகாதபடிக்கு தேவன் கிருபை பாராட்டுங்க. இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Amen.